அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு. ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 டிஷ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாமா, ஃபஸ்ட்டு புரோட்டா, செகண்டு பீஃப் சுக்கா, தேர்டு சிக்கன் சால்னா. ஸோ இந்த 3 ரெசிபி தான் பண்ண போகிறோம். புரோட்டாக்கு ஆல்ரெடி கூத்தநல்லூர்லேருந்து பேடான்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் புரோட்டா பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி வந்து ஒரு இந்த சைஸில் வந்துடும். அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறது தான் புரோட்டா. அதுக்குன்னு ரெடிமேட் புரோட்டா கிடையாது, வீட்டிலேயே பண்ணி அது செஞ்சு கொடுத்துருவாங்க ஒரு கப்பில். ஸோ அதை வந்து நம்ம புரோட்டா மாதிரி பண்ணுவோம். அது நான் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் சால்னாவும் பீஃப் சுக்காவும் பண்ண போகிறோம். ஸோ எப்பவும் போல் என் தம்பி ஃபாயிஸ் தான் டேஸ்டிங்கும் பண்ணுவான். இன்றைக்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ஹைப்புன்னு ஒன்று வந்திருக்கு, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் சால்னா தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டை அரைக்கணும். ஸோ என்னென்னலாம் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கிரேடட் கோகோனட் நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. தேங்காவை இது கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் பொட்டுக்கடலை, நல்லா எண்ணெயே இல்லாமல் ஒரு பேனில் வந்து பொட்டுக்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து 1 ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு பட்டை வகைகள் எல்லாமே அதோடு சேர்த்து 2 கேஷ்யூ நட்டு போட்டிருக்கேன். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து கொரியாண்டர் சீட்ஸும் போடலாம். ஸோ இன்றைக்கி அதை நான் வந்து பவுடராக தான் போட போகிறேன், அதனால் எனக்கு அது அவசியம் இல்லை. ஸோ இதையும் போட்டுக்கலாம். இதோடு சேர்த்து லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரை பண்ண வெங்காயம், இதையும் வந்து போட்டுக்கலாம். இது நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொட்டு எடுத்துக்கோங்க. அந்த ரொம்ப ஃப்ரையாக இல்லாமல் ரொம்ப எண்ணெயாக இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கணும். போட்டாச்சு. இதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், 1/2 ஸ்பூன் மட்டும் கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்பு மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக வர்றதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி. ஓகேவா? இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருவோம். பார்த்தீங்களா, நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. உள்ள ஏதாவது திண்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் சால்னாக்கு தேவையான இந்த மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம். நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கணும். நான் அதை பண்ணாமல் அரைச்சனால இது ஒரு மாதிரி அந்த ரா ஸ்மெல்ல இருக்கும். ஸோ அதை போக்குறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நான் இதில் போட போகிறேன். போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம குழம்புல வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் ப்ரோ அப்படியே போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படியே போடும்போது அந்த ரெசிபி வந்து அப்படியே இந்த முகலாய் சிக்கன் கறின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த ரெசிபி தான் வந்து நம்ம வந்து எதுவுமே ரோஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். அப்படி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். நம்ம சால்னா பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அந்த அரோமா வந்து கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ப்ரௌனில் வரணும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணி அரைக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்டெப்பு மறந்தனால ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் வந்து அதுக்கடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க, சரியாயிரும். ஓகேவா? ஒரு 5 to 7 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் பண்ணக்கூடாது. இன்னும் நல்லா திக்காயிரும். உங்களுக்கு கிரேவியில் ஊற்றும் போது சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, பேஸ்ட் வந்து நல்லா திக்காயிருச்சு. அப்புறம் இருந்த பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம குழம்புல யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான், முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 2 3. இதோடு சேர்த்து கருவேப்பிலை, அதோடு சேர்த்து க்ரீன் சில்லி, பச்சை மிளகா போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி இப்படி
இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுருவோம். போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க இதோட சேர்த்து. இந்த சால்னாக்கு வந்து சின்ன சின்னதாக தான் நீங்கள் சாப் பண்ணணும் வெங்காயம். ஓகேவா? அப்போ தான் நம்மளுக்கு தோணுன மாதிரி அது வரும் குழம்பு. இது வந்து உங்கள் இஷ்டம். நீங்கள் திக்காக வைக்கிறனாலும் திக்காக வைங்க, நல்லா தண்ணியாக வைக்கிறனாலும் தண்ணியாக வைங்க, நல்லாயிருக்கும். என்ன பண்ணலாம், ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டுருங்க. ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப தக்காளி போடுவோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 tablespoon வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். ஒரு 30 to 40 seconds இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகும். ரா ஸ்மெல்லும் உடனே போயிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள் இந்த மெத்தடை. சின்ன சின்னதாக சாப் பண்ண தக்காளி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், 2 to 3 minutes அப்படியே விட்டுருங்க. தக்காளியிலேருந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிக்கும். அப்போ தக்காளி நம்மளுக்கு மசிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா போடணுமோ அதை போட்டுருவோம். ஒரு 3 to 4 minutes கழிச்சு பார்க்கலாம். ஸோ 3 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா தக்காளி வந்து மசிஞ்சிருக்கும். நல்லா மசாலா போட்டுடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலாவை வேக வைக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 3 to 4 minutes வந்து அப்படியே விட்டுருங்க. மசாலா வந்து நல்லா வெந்துடும் அந்த தண்ணியில். வெந்தக்கப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து போட்டுருவோம். சரியா? முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 to 4 minutes வந்து அப்படியே விட்டுருவோம். மசாலா வெந்துடும். என்ன பண்ணலாம், இப்போது சிக்கனை போட்டுருவோம். இது நான் 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். அதுக்குண்டான மெஷர்மெண்ட் தான் இதெல்லாம். நீங்கள் 1 kgனா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா. நல்லா மசாலாவோட சிக்கனை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். 5 to 7 minutesக்கு டிஸ்டர்பே பண்ணாங்க. சிக்கன்லேருந்து தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அதுவே போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே தண்ணி கொஞ்சம் எனக்கு சால்னா தண்ணியாக தான் நான் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 5 to 7 minutes வெயிட் பண்ணலாம். சிக்கனில் தண்ணி ஓட ஆரம்பிச்சிடும். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுவோம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி நான் வந்து எனக்கு தண்ணியாக தான் வைக்க போகிறேன் இது. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes வந்து இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், பேஸ்ட்டு வந்து போட்டுருவோம். ஸோ பேஸ்ட்டை போட்டுட்டு இப்போ நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனாக வந்து போட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 25 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. உங்களுக்கு சால்னா வந்து ரெடி ஆயிரும். சால்னா வந்து முடிஞ்சிருச்சு. எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போமா? பார்த்தீங்களா, நல்லா திக்காக ஜம்முன்னு தண்ணியாகவும் இருக்கும், திக்காகவும் இருக்கும், பக்காவாக வந்திருக்கு. ஸோ இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் தம்பி உங்களுக்கு சொல்லுவான். ஓகே, ஸோ பீஃப் சுக்கா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பீஃபை வந்து வேக வச்சுருவோம். அதுக்கு நான் இங்கே 400 கிராம் வந்து பீஃப் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் வந்து போட்டு இது பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பூன் வந்து கரெக்டாக 1 டீஸ்பூன் வந்து பெப்பர், அரை டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா 1 டீஸ்பூன். அவ்வளோதான். இப்போ இதில் 3/4 வந்து ஒரு 3/4 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, தண்ணி ஊற்றிடுவோம். கரெக்டாக வந்து பீஃப் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேவா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரே ஒரு வாட்டி என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சதை இதில் போட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக 1 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு, ஓகேவா, போட்டுட்டு இப்போ இதை நம்ம 4லேருந்து 5 விசில் கிட்ட விட்டுருவோம். ஓகே, என்ன பண்ண தொலைச்சிட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணாமையே போட்டு தொலைச்சிட்டேன். இப்போ இதை கரெக்டாக 5 விசில் கைஸ். 5 விசிலுக்கு அப்புறம் பீஃப் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பீஃப் சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி பீஃப் வந்து 4 விசில் வச்சு வெந்துருச்சு. அது கொஞ்சம் டைம் ஆகும் செட்டில் ஆக. அதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவி பண்ணிடுவோம். கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 2 3 போதும். சுக்காக்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஹெல்த் இதில் இருக்கிறனால ரொம்ப எண்ணெய் ஊற்றலை. இப்போ என்ன பண்ணலாம், பட்டை வகைகளை போட்டுருவோம். இதோட சேர்த்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகமும் போட்டுருவாங்க. நல்ல ஜீரகம் வந்து பொரிஞ்சு வரும்போது என்ன பண்ணலாம், வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் வந்து ஸ்லைஸாக வெட்டினாலும் ஓகே தான், இந்த மாதிரி பொடிசாக வெட்டினாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே தான். வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எடுத்துகிட்டு வந்தேன், எங்கே வச்சேன்னு தெரியலையே, இருங்க கைஸ், பச்சை மிளகாவை தான் மறந்துட்டேன், அதையும் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற என்னென்ன போட்டுப்போம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ராஸ்மெல் போகட்டும். பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்குவோம். இப்போ என்ன பண்ணலாம், பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து ஊற்றுவோம். இது ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிக்கோங்க. ஹை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஆல்ரெடி நான் வந்து உப்பு போட்டிருந்தனால நான் இப்போ எதுவும் உப்பு போட மாட்டேன். லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு தான் நான் உப்பு போட போகிறேன்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டுக்குவோம். சில்லி பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. வேணும்னா கரம் மசாலா இருக்குல்ல, கரம் மசாலா வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் பீஃப் எடுத்து போட்டுருவோம். பீஃப் போட்டாச்சு. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. ஆல்ரெடி பீஃப் வந்து நல்லா வெந்துருச்சு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நம்ம பீஃப் வேக வச்ச தண்ணியை வந்து மேலோட்டமாக ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். கைஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம பீஃப் வைப்போம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா 1/2 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் இருக்குல்ல, பெப்பர் மட்டும் அப்படி மேலோட்டமாக தூவி விட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக காரத்துக்கு, காரம் லைட்டாக கம்மியாக இருக்குது. துருவின தேங்காய் இருக்குல்ல, துருவின தேங்காவை வந்து மேலோட்டமாக போட்டுக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது 2 வாட்டி மட்டும் கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா திக்காயிரும் குழம்பு, சாரி சுக்கா. நான் ஒரு மாதிரி சுக்கா வந்து செமி கிரேவியாக தான் வைக்க போகிறேன். ரொம்ப ட்ரையாக வைக்க போகிறது கிடையாது. எண்ணெயும் நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வராது. பட் ஆனால் டேஸ்ட்டு வந்து அதுக்கு ஈக்குவலாக சிமிலராக இருக்கும். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. நல்ல பீஃபும் பஞ்சு பஞ்சாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மோஸ்ட்லி வந்து அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா கிண்டி விட்டே இருங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நான் லாஸ்ட்டில் அந்த தேங்காய் போட்டேன்ல, அந்த தேங்காவே நீங்கள் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் வந்து கேரளா பீஃப் ரெசிபி. ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும். நான் இன்ஷால்லா நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு நான் அதை பண்ணி காட்டுறேன். இப்போ போதுமா? இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிரேவியாக இருந்தாலே போதும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். நான் இங்கே வச்சு காட்டுறேன், அங்கே வரல. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஓகே ரைஸ், ஃபைனலாக பீஃப் சுக்காவும் ஓவரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், புரோட்டாவாக போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா சுட சுட ஜம்முன்னு சாப்பிட்லாம். ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. இதை ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும். வேணும்னா ஃபைனலாக வந்து மல்லி புதினா வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கோங்க. எப்போ பார்த்தாலும் மல்லி புதினா வாங்குறதே மறந்துடுறேன், ஏன்னு தெரியல, லூஸ் மாதிரி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டேஸ்ட் மட்டும் பார்ப்போம். பக்கா மூடிடுவோம். அவ்வளோதான் கைஸ். அடுத்து நம்ம புரோட்டா தான் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்டிங் சொன்னேன்ல டேடா, இது வந்து நான் கரெக்டாக கூத்தநல்லூர்லேருந்து எனக்கு வந்துச்சு. அது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வந்துச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா அவங்க ஏற்கனவே ஒரு 35% கிட்ட இது பண்ணி இந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சுருவாங்க. இதை நம்ம அதில் போட்டு சூடு மட்டும் பண்ண போகிறோம். திரும்ப சொல்கிறேன், ரெடிமேட் புரோட்டா கிடையாது. நம்ம இனிமேல் தான் எண்ணெய் ஊற்றி பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஒரு இதுக்காண்டி தான். ஏன்னா நிறைய பேர் எங்களோட நல்லா புரோட்டா போட்டு பண்ணுறவங்க இருக்காங்க. எங்களுக்கு புரோட்டா பண்ண தெரியாதுன்றனால நாங்கள் இந்த மாதிரி இது ஒரு 2 to 3 வீக்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரீசரில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை பண்ணிடுவோமா? புரோட்டா போட போகிறோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வந்துடும். சுற்றி இந்த மாதிரி கப்பில் வச்சுருவாங்க. நம்ம இதை புரோட்டாவுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அமுக்கி, இதை விட பெருசாகவே வருமா. ஆனால் என் ஒய்ஃபுக்கு இவ்வளோதான் சக்தி இருக்கிறனால இத்தினூண்டு வருது. அவங்க கை சின்ன கை. ஆமாம், அவங்க கை சின்ன கை. ஏன்டா இவ்வளோ பேசுகிற, நீ பண்ணலாமேன்னு கேட்பீங்க. அது எனக்கு இந்த புரோட்டா இப்படி இது கூட எனக்கு பண்ண தெரியாதுன்றனால என்னுடைய கலாய்க்கிற சைடில் இருந்துருவேன். அவ்வளோதான். என் மேலே உள்ள கடுப்பில் ரொம்ப பசஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். முன்னாடி மக்கள் வந்தால் பிஎன்எம் மக்கள் தான் வைக்கிறீங்களா பக்கத்து. அவ்வளோதான். ஒரு 4 வாட்டி அடியை போட்டு விடுமாப்ல மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து இதில் எண்ணெய் விடுன்றனால நாங்கள் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. ஒழுங்க இடம்புல
ம் எடுத்துரு கறிகிற போது. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா அடிக்க போறோம். ஓகே, ஓகே கைஸ், முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பீஃப் சுக்கா, நெக்ஸ்ட்டு பரோட்டா, லாஸ்டா சிக்கன் சால்னா. Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor. Mamma Maria. இப்போ என் தம்பி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். கதியாமல் எவ்வளோ சோகமாக இருக்க? பசிக்குதா? அது சரி. சீக்கிரம் செஞ்சு கொடுத்துட்டோம்ல, அப்புறம் என்ன? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, லைக் பண்ண சொல்லு. அதெல்லாம் பண்ணிருங்க, எல்லாமே நல்லா பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதருக்குள்ள உட்காந்து பேசிட்டியோ? அமுகு டுமுகு அமால் டுமால்.